ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இனிமேல் வந்து கண்டினியூவாக நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ எனக்கு வந்து மேலே 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 ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்று முடிஞ்சு இன்னொன்று. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃபியூ சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு வந்து கைண்டாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி. அட்லீஸ்ட் தெரியாத இது நீங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஒரு மொமெண்ட் கிடச்சிச்சு. அதுக்காக தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நிறைய பேர் நடுவில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. என்னோடய பழைய வீடியோஸில் வந்து அந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இப்போ வந்து நியூவாக ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து வந்திருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. என்ன வந்து ஆர்பிஐயில் வந்திருக்கு அப்படின்னா, கோல்டு லோன் வந்து இப்போ நம்ம இனிமேல் எடுக்க போகிறதுலையும் சரி, அவங்க கொடுக்க போகிறதுலையும் சரி, சில வரைமுறைகள் சில நடவடிக்கைகள்லாம் ஆர்பிஐ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நகையை வைக்க முடியாதா, அந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ்லாம் சில பேர் வந்து பயந்துட்டு கேட்டிருந்தாங்க. இது எப்படி அப்படின்னா, இது எதனால் இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, என்ன ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றின ஒரு குட்டி டீட்டெயில்டான வீடியோ தான். ஸோ என்னென்னா, நகை வந்து நம்ம பேங்க்கில் இனிமேல் அடகு வைக்க முடியாதா அப்படின்னா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து புதுசாக வைக்க போகிறவங்களுக்கு வந்து வைக்க முடியும். ஆனால் எதனால் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய என்னோட வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு பேங்க்லன்னு நகைன்னு இல்லை, ஒரு கடன் எடுத்தாலே நம்ம அதை ஒரு பீரியாடிக்கலாக நம்ம வந்து அதுக்கு பணம் வந்து அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே வரணும். உங்களால் வந்து வாங்கின அசல் தொகை கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, உங்களுக்கு போடுற இன்ட்ரெஸ்ட்டையாவது இஎம்ஐயாக வந்து நீங்கள் கட்டிட்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன். இப்போ என்னென்னா, நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நகை விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒவ்வொரு நாள், இப்போ போன வருஷம் வந்து வச்சுருந்துருப்பாங்க 5000 சில்லறையில் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் வச்சுருப்பாங்க 4000 சில்லறை. இப்போ இந்த 2 வருஷத்துலேயே 2000 ரூபாய் கிட்ட வந்து உங்களுக்கு நகை விலை வந்து ஏறி இருக்கு இல்லையா. இவங்க என்னன்னா, பேங்க்கை கான்டாக்டே பண்ணாமல் இவங்களாவே, நானே என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, உங்களோட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கூட உங்கள் நகையை வந்து சீக்கிரம் திருப்பலாம், அந்த மாதிரி வீடியோஸ்லலாம் நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா, பேங்க்கே கான்டாக்ட் பண்ணாமல் நகை விலை தான் நம்மளுக்கு வந்து ஏறிடுச்சே, நம்ம எதுக்கு பேங்க் போனோம், அப்போ நம்மளோட அமௌண்ட்டை வந்து எக்ஸஸாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கை காண்டாக்ட் பண்ணாமல் இவங்களாவே ஓன் டிசிஷனில் அப்படியே விட்டுடுறாங்க. அந்த நகையை வந்து திருப்புறதும் கிடையாது, அதுக்கான அசல் தொகை கட்டுறதுலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுலையும் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரீசண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது பேங்க்கோட கன்சர்ன் இல்லாமல் இவங்களாவே இந்த மாதிரி ஒரு முடிவுகளை வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு ரீசன் அதனால கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நகை வாங்க போகிறவங்களுக்கு, இப்போது நான் சொல்லியிருக்கேன், பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும், உங்களுக்கு நகைக்கான கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்களோட கொடுக்குற அந்த அமௌண்ட்டு சர்வீஸ் சார்ஜ் கூட பேங்க்கு மாறும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 75% மேலே நகைக்கான மதிப்பில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த பேங்க்கில் வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேஷனில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான இது. ஏன்னா இப்போ நகை வேலை வந்து ஏறிட்டே போகிறதுனால சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து 75% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது சில பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாக தானே இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு பேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் 75% வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நார்ம்ஸ் தான். ஸோ இது மாதிரி இல்லாமல் ரெனியூவே பண்ணாமல் பேங்க்கே கான்டாக்ட் பண்ணாமல் அவங்க வந்து லோன் பற்றி எதுவுமே தகவல் எதுவும் இல்லாமல் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிற இதை கூட இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பேங்க்குக்கு போங்க. அந்த மாதிரியான அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ அவங்க பெனால்ட்டி போடலாம், அல்லது உங்கள் நகையை ஏலத்துக்கு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்களாகவே வந்து டிசைட் பண்ணிவிட்டு நகை விலை ஏறி இருக்குது, என்னோட அமௌண்ட்டும் அப்போ நம்மளுக்கு கொடுக்குற மதிப்பும் நம்மளோட பொருளோட மதிப்பும் அதிகமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாகவே வீட்டில் இருக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த முக்கியமான வந்து இன்ட்ரெஸ்ட்
இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. சில பேர் கேட்டிருந்ததுனால நான் அதை வீடியோவாகவே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ இனிமே வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோலையும் திருப்பி சொல்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ இனிமேல் போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு குட்டி டிப் என்னென்னா, நகை வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி செயின் அந்த மாதிரி வைங்க. செயின்னா என்ன மாதிரினா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வளையல் வந்து வைங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோடய வளையல் கலெக்ஷன் காட்டுறேன். ஸோ அதோட கூட சேர்ந்து எதனால் இந்த வளையல் வந்து நான் காட்டுறேன்னா, மெயினாக நீங்கள் வந்து அடகு வைக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற நகையை வந்து நீங்கள் வந்து வைஸாக டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஹாரமோ இல்லை ஒரு நெக்லஸ் இந்த மாதிரி இல்லை லைட் வெயிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவோ செயினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி பாக்ஸஸில் இப்போ நம்ம ஒரு வளையல் கூட நான் பாக்ஸில் வச்சுருக்கேன் இல்லையா, அவங்க அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வச்சவங்களுக்கு தெரியும். ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே வந்து நல்லா அவங்களுக்கு ஹாரமாக இருந்தால் கூட சரி, அவங்க அப்படியே போட்டு அதை நல்லா சுருட்டி ஸ்டாப்லர் பண்ணி அதை அப்படியே வச்சுருவாங்க. ஸோ நம்மளோட கேரு இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. அதனால நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, நகை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க பேங்க்கில் வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வளையல் இருந்தால் வளையல் வைங்க. நான் வளையலாக வாங்குறதுக்கு ரீசனும் கூட அதுதான். நான் ஏன் வளையல் வாங்குறேன்னா அதுதான் ரீசன். நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வளையல் வைக்கும்போது அது டேமேஜும் ஆகாது, நமக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும், வேஸ்டேஜும் கம்மி. அதையும் பார்க்கணும். இப்போ கடையில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹாரம் இந்த செயின் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி நகைகள் எல்லாத்துக்கும் போடுறத விட வளையலுக்கு எப்பயுமே கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு ஷோகேஸுக்கான வீடியோவில் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் தான் காட்டியிருக்கேன் அப்படின்னா நினைப்பீங்க. புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்காமே இருந்திருக்கலாம். இந்த வீடியோ வளையல் அடகு வைக்கிறதுல வளையலுக்கான டிப்ஸுன்றதுனால நான் அதையும் சேர்த்து காட்டுறேன். ஸோ இது ரெண்டும் நான் ஸ்ரீகுமரனில் வாங்குறதெல்லாம் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கினது. சிம்பிளாக தான் நான் எடுப்பேன். நான் நகையில் எப்பயுமே இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து பார்க்க டிசைன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவையில் இல்லை எந்த ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸுலேயுமே இது மாட்டாது. இது ரொம்ப நீங்கள் இப்படி வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி தடவி பார்க்கும்போது ஏதாவது உறுத்துதா ஏதாவது குத்துதான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுலேயோ புடவையிலையோ எதுலேயுமே மாட்டாது. இது வந்து வேஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி மாடலுக்கு கம்மி தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15%க்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை வாங்கிக்கலாம். இதை நீங்கள் பேசி கம்மி பண்ணியே வாங்கலாம். இது பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்கிள்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். என்னென்னா பார்க்க கொஞ்சம் பெருசாக 3 பவுன் மாதிரி 2.5 பவுன் மாதிரி இருக்கும். 2 பவுன்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இந்த பேங்கிள் வந்து 2 பவுனுக்கு கொஞ்சம் கூட தான் இது. ஸோ இது ஆனால் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் கிட்டத்தட்ட 3 பவுனு. இது நான் வந்து என்னோட அம்மா வந்து அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. மணியாக இதே பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். ஆனால் நல்ல மணியாக முத்தாக தூக்குனா மாதிரி இருக்கும். கோல்டு பால்ஸாக இருக்கும். முத்துனா என்ன சொல்கிறது, இந்த கோல்டு பால்ஸே நல்லா தூக்குனா மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புடவையில் மாட்டுறது கூட பரவாயில்ல, நான் அது போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஷாப்பில் வாங்கினது, நல்ல கோல்டு அது ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா அந்த மாட்டுறதுனால அந்த கோல்டு பால்ஸே நிறைய விழுந்துச்சு. நிறைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே அந்த மாதிரி பேந்து விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அது 20 கிராமுக்கு வாங்கினது போடும்போது பார்த்திங்கன்னா 19 கிராமோ என்னமோ தான், கிட்டத்தட்ட வந்து 1 கிராம் கிட்ட குறைஞ்சிருச்சு. அதனால தான் சரி மேற்கொண்டு விழுதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை போட்டுட்டு மேற்கொண்டு பணம் போட்டுட்டு வாங்கினது தான் இது. இது வந்து லலிதாவில் வாங்கினேன். இது ஒரு பேசிக் பேட்டர்ன் தான், கொஞ்சம் இதுலேயும் எதுவுமே மாட்டியிருக்காது. ஸோ அந்த டைமில் 9% வேஸ்ட் 11% சொன்னாங்க. பட் வந்து புதுசாக திருச்சியில் அந்த ஷாப் ஆரம்பித்து அந்த டைம் ஆடி ஃபெஸ்டிவலில் வாங்கினதுனால இன்னும் 2% கம்மி பண்ணி 9% வேஸ்டேஜில் இந்த பேங்கிள் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஸ்ரீகுமரன் தான். இதுவும் அதே தான், பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும், தெரியுதா உங்களுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மாடல் தான். இது எக்ஸாக்டாக 16 கிராம் கரெக்டாக 2 பவுன் தான்.
ஸோ இந்த மாதிரி 2 பவுன் வாங்கும்போது இந்த மாதிரி ரிங்கு போட்டு வாங்கிக்கோங்க, கடையிலே போட்டு தருவாங்க. அப்போ உங்களுக்கு நெளியாது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டிப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி லைட் வெயிட் இது வந்து கண்டிப்பாக வளையலை பொறுத்த வரைக்கும் இது 1 பவுன் ஒரு வளையல் 1 பவுனுன்றது லைட் வெயிட் தான் என்ன கேட்டால். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டில் நீங்கள் பேங்கிள் வாங்கும்போது இந்த ரிங்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ், இப்போ நீங்கள் 2.6னா 2.7 எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்றும் போது இந்த இடம் உங்களுக்கு சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட், லெஃப்ட்டு பிரச்சனை இல்லை, ரைட் ஹேண்டு நான் கூட குறைய எப்பயுமே மாறும். நம்ம கை நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் வந்து எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இதுதான். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளையல் வந்து நெளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய தடவை இந்த வளையல் அந்த மாதிரி தான் வாங்கிட்ட பிறகு இது நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஃபீல் பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வளையல் ஏற்றும் போது தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சோப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோப் போட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கழட்டும் போதும் சோப் போட்டு தான் கழட்டுவேன். ஸோ வளையல் நெளியாது. போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்றும் போது தான் அந்த ஃபோர்ஸில் நெளியும். ஸோ அது ஒரு டிப்பு. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பரான கடையில் சூப்பரான கோல்டு ராஜராஜேஸ்வரி திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சீட்டு போட்டோ இல்லை அந்த கடையில் நகை வாங்குங்க. வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட தாங்க, ஆனால் சூப்பரான தரம். 916னா 917 இருக்கும் அவங்கக்கிட்ட அடித்து சொல்லுவேன். அந்த மாதிரி கடையில் வந்து வாங்கின பேங்கிள் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வாங்கின பேங்கில் லலிதாவில் கொடுக்கும்போது ஒன்றுமே சொல்லலை, அப்படியே அன்னைய ரேட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. 1% வேஸ்டேஜ் அதர் ஷாப்புன்றது மட்டும் கழிச்சாங்க. இது நான் ஜிஆர்டியில் வாங்கினது ரீசெண்டாக போன வருஷம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 20 கிராம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 19 சம்திங் 20 கிராம்னு வச்சுக்கோங்க. இது என்னோட பாப்பாவோட பேங்கிள். இது வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கினேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும், 1.5 பவுன். அந்த சொன்னேன் இல்லையா அந்த மிஸ்டேக், இதுதான். இந்த மாதிரி தான் அந்த பேங்கிள் இருந்துச்சு. என்னுடைய வளையல் போட்டேன் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி தான் தூக்குன மாதிரி இருக்கும். இது பாப்பாவோட ட்ரெஸ்லலாம் மாட்டுது தான். பட் நான் அக்கேஷ்னலாக தான் அவளுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இது மைண்ட் பண்ணலை. குழந்தைக்கு இன்னும் பெருசாக தான் இருக்குது. நல்லா போட்டு யூஸ் பண்ணால் கூட நம்ம போட்டுட்டு வேறு வாங்கலாம். அது இன்னும் பண்ணலையா, அதனால நான் போடவும் மனசு இல்லை. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது எமர்ஜென்சி பணம் வேணும்னா கூட நான் இது வச்சு கூட வாங்கிக்கலாம். இனிமேல் நகையை நான் போடுறதா இல்லை, நிறைய போட்டு கொஞ்சம் நிறைய நஷ்டமாக தான் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி நான் எப்படி பேங்கிள் வாங்கலாம், அடகு வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.